ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கருவேப்பிலை துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது, நல்லா வறுத்தா போதும். கரிஞ்சிருச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 8 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா வறுத்து எடுத்துட்டு, இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை கழுவி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை துவையல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதில் கருவேப்பிலை இருக்கிறதே யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி நல்லா ஆற வச்சுட்டு உப்பு, ஒரு துண்டு புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பல்ஸ் மோட்லேயே அரைச்சி எடுத்தீங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிரும். இது வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ணும். ரொம்பவே ஹெல்த்தி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.